சார் இப்போ வந்து ரஜினி சாரை பற்றி ஆதவர்ஜுனன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது வந்து ரஜினி சார் ரொம்ப வயசில் பெரியவர். அப்படி இருக்கிறப்ப ஆதவர்ஜுனன் வந்து அவரை பற்றி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆதவர்ஜுனன் ஒரு மனிதனே இல்லை சார். அவன் மாமனார்கிட்ட சோறு திங்கிறவன், மாமனார்கிட்ட பிச்சை எடுக்கிறவன், அவனுக்கு ஒரு வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரஜினி சார் செருப்பில் ஓட்டுற மண்ணு கூட அவன் சமமாக மாட்டான். போதுமா? சரி சார். இப்போ இருக்கிற அரசியல் நிலவர பிரகாரம் இப்போ சிலிண்டர் விலைலாம் வந்து ரொம்ப ஏறிடுச்சு. உலக போர் நடக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போ மக்களோட நிலைமையும் அரசியல் களமும் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் களம் என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டில் திமுகவை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரே வார்த்தை முடிச்சாச்சு. ஆமாம், விஜய் வந்து ஒரு பால் புட்டி. ஆமாம், போதுங்களா? வேறு என்ன வேணும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டஃப் கண்டென்ட்டராக இருப்பாரா? ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து மோடி கிட்ட கை கட்டி நிற்கிறவன். ஆமாம், அவன் புடவை கட்டாத ஆம்பளாவன். யாரை சொல்கிறீங்க? எடப்பாடியே. சரி. ஆமாம். ஸோ இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. விஜய் சீமான் வந்து எதுலையுமே சேர்த்துக்கலாதவன். அவன் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் கற்றுவான். அவனுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. பொறுக்கி மாதிரி கற்றுவான். ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி. சரிங்க சார். இப்போ விஜயோட ஃபேன்ஸு சின்ன சின்ன பசங்க, விஜய் பிடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசியல் களமா? அரசியல் களம் கிடையாது. யூடியூப்பில் என்கிட்ட 10 ரூபா கொடுத்தா விஜய் பற்றி ஒத்து பேசலாம். நீங்கள் 10 ரூபா கொடுத்தா கலைஞரை பற்றி பேசலாம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய அரசியலோட வாழ்க்கை. அது இவ்வளோ காலம் தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறீங்களே. இல்லை சார், அப்படி சொல்ல வரல சார். விஜய் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. இப்போ யூத்து தான். யூத்து போட்டு ஒன்றும் விஜய் வந்துட முடியாது. யூத்து போட்டு வரவே முடியாது. அவனால் என்ன பண்ண முடியும்? ரஜினியே வந்துட்டு ஓடிட்டார் அரசியல். இந்த இவெல்லாம் என்ன சார் இவன்? அரசியல்ன்றது சும்மா கிடையாது. அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னார். அவரே இப்போ உட்காந்துக்கிறாரு. நெருப்பில் விழுந்து வெளியே வரதான் அரசியல், தெரியுமா? ஸோ அப்போது 2026 சாரி அடுத்த இதில் தேர்தலில் யார் வருவா? திமுக ஒன் ஆஃப் த மெஜாரிட்டி. போதுமா? தேங்க்யூ. முதல்ல விஜய் ரஜினி ரசிகர்களை விட்டு வரணும். ஏன்னா விஜய் சார் படம் நடிக்கிறத விட்டார். இப்போ முழுக்க விஜய் சார் வந்து அரசியல்வாதி. அவருக்கு யார் போட்டினா டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறமேட்டு வந்து நரேந்திர மோடி சார், அப்புறமேட்டு நாம் தமிழர்கள், கட்சி ரிலேட்டடாக தான் அவருக்கு போட்டி. அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனன் அவர்களே, நீங்கள் வந்து டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவையோ மோடியவோ இல்லை வந்து நாம் தமிழர் சீமானை பற்றி தான் நீங்கள் பேசணும். ஏன்னா இது அரசியல் களம். நீங்கள் இதில் போயிட்டு ரஜினி சாரை எதுக்கு இழுக்கிறீங்க? நியாயமே இல்லை. அவர் ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து மைண்டை மாற்றிக்கிட்டு படம் நடிக்க போயிட்டார். இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சினிமாவில் இன்னும் இருக்கார். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? படமே நான் நடிக்கலை, ஜனநாயகனோட இந்த முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஜனநாயகனையே முடிச்சிட்டாங்க, ரிலீஸ் பண்ண விடல. இப்போ முழுக்க நீ அரசியல்வாதி. நீ எதை பற்றி பேசணுன்னா கரூரில் 41 பேர் இறந்தாங்களே, அதை பற்றி பேசணும். சரியா? இப்போ முக்கியமாக ஹாட் டாபிக் என்னென்னா வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு. சிலிண்டரே இல்லை இங்கே. ஒவ்வொரு ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு டீ கடை போய் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நார்மல் தட்டுக்கடை சாப்பாட்டு கடைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? அங்கே என்ன நிலமைன்னு தெரியுமா? 70 ரூபா சாப்பாடு இப்போ 100 ரூபா. புரியுதுங்களா? நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை முதல்ல பாருங்கள். நீங்கள் வந்து சொகுசாக காரில் வந்துட்டு போயிட்டோம் ரஜினி பற்றி பேசுகிறதும் அகெயின்ஸ்டாக பேசுகிறதும் மற்றவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறதுக்கும் நீங்கள் தகுதியே கிடையாது. அப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் கூப்பிட்டு டிபேட்டுக்கு கூப்பிட்றீங்க. இது புரியல. நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா இல்லை ஷோ காட்டுறீங்களான்னு எங்களுக்கு புரியல. மக்களோட கஷ்டத்தை பாருங்கள். இப்போது சிலிண்டர் பிரச்சனை இருக்குது. நீங்கள் கவர்ச்சிகரமாக ஆஃபர் ஒன்று விட்டீங்க. சிலிண்டர் தரோம், 6 சிலிண்டர் தரோன்னு. இருக்கிற சிலிண்டர் விலையே 3000 4000 ஏற்றிட்டு பிளாக்கில் விட்டுருக்கானுங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன பேசலை. அதை விட்டுட்டு 2500 ரூபா தரோம், 6 சிலிண்டர் தரோன்னு. கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். மக்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க பாருங்கள். டீ கடையில் போய் பாருங்கள், சாப்பாட்டு கடையில் போய் பாருங்கள். சிலிண்டரே இல்லை இங்கே. புரியுதுங்களா? வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. ஓகேங்களா? எல்லா கோடிக்கணக்காக சொத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சம் இல்லை. நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் மக்களோட பிரச்சனையை பற்றி பேசுங்க. தேவையில்லாமல் ரஜினி சாரை பற்றி அவங்கள பற்றிலாம் பேசணுன்னா நியாயமில்லாத ஒரு விஷயம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கொள்கை என்ன, மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவீங்க, அதை பற்றி மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசி ரஜினி சாரெல்லாம் கூப்பிட்டு மக்களை ட்விஸ்ட் பண்ணி விட்றது, சண்டை மூட்டி விட்றது, கோல் மூட்டி விட்றது, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பண்ணுப்பாங்கள்ல, டீச்சர் அவன் அடிச்சிட்டான், இது பண்ணிட்டான், அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அரசியல்னால் கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? சின்ன குழந்தைக்கே தெரியும்
அவ்வளோ பெரிய வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் சிந்திச்சு மக்களோட பிரச்சனையை, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணாலே எல்லா அரசியல் கட்சியும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நாளைக்கு உங்கள் மேலேயே மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். நாளைக்கு யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லாமல் எல்லாரும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. சூப்பர் ஸ்டார் பட்டம்னா அது ரஜினி சார் வந்து ரொம்ப மெச்சூர்டுங்க. அவர் வயசு 75 அந்த காலத்திலே ஜெயலலிதா மேடம் இருக்கிற டைமே அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இறங்கி, அதுக்கப்புறம் அதிமுகவோட ப்ரெஷர்னால தான் அவரால் வந்து அரசியலுக்கே வர முடியல. ரொம்ப மெச்சூர்டான ஆள். அவருக்கு தெரியும் யார் என்னென்ன அரசியல் பண்ணுறாங்க, எப்படி மதவாதம் பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால தான் ரஜினி சார் வந்து ஒதுங்கி நிற்கிறாரு. புரியுதுங்களா? அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கு எப்படியும் வந்துடலாம். ஆனால் அவர் ஒரு கன்னடக்காரர் அப்படின்னு இருக்கிறப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அரசியலில் வந்தால் நம்மளால் எதுவுமே வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற பெரிய அரசியல் ஆளுமைகளுக்கு இடையில நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அதனால தான் அவர் டீசெண்டாக படங்கள் பண்ணிவிட்டு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் வாழ்க்கையை இது பண்ணிகிட்ருக்காரு. ரஜினி சார்னால நோண்டணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? கமல் சார் அவர் ஒரு பதவி வாங்கிட்டார், எம்பி சீட்டு வாங்கிட்டார். ஓகேங்களா? இப்போ விஜய் சார் என்னவோ விஜய் என்ன பண்ணுறாரு, படத்தெல்லாம் விட்டார். இப்போ அவர் பர்சனல் லைஃபை இதெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் விஜய் சார் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக எந்த கூட்டணியோட வரப்போகிறீங்க, இன்ன வரைக்கும் என்ன கூட்டணி எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. இன்னும் அடுத்த மாதம் எலெக்ஷனு, புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கிறப்போ மக்களை குழப்ப நிலையிலே வச்சுட்டு இருக்கிறது, ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன தான் பண்ணாலும் நீங்கள் நல்லது பண்ணால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நல்லது பண்ணலான்னா அவங்கவுங்க கட்சி சார்ந்தவங்களுக்கோ, அவங்கவுங்க ஜாதி ஓட்டு சார்ந்தவங்களுக்கோ அவங்கவுங்க ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓட்டு பிரியதான் செய்யும். யார் காசு கொடுக்குறாங்களோ, யார் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க ஓட்டு. நீங்கள் நல்லது பண்ணாமல் எதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்காது. ஆல்ரெடி சுரண்டிட்டாங்க, இன்னமும் சுரண்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்களை தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணி எல்லாரோட உறுப்புகள் எல்லாத்தையும் திருடி எக்ஸ்போர்ட் பண்ணி மக்களை காலி பண்ணால் மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி தான் இப்போ நிலமை போயிட்டுருக்கு. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது தல. ஸோ அதனால் அரசியல் பண்ணுறவங்க கொஞ்சம் நியாயமாக, காமராஜர் மாதிரி நல்ல ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி சுயநலம் பார்க்காம பொதுநலமாக நீங்கள் அரசியல் பண்ணுங்க. சும்மா அந்த புடவை கொடுக்கறது, சோறு போடுறது, அதுக்கப்புறம் இந்த விளம்பரமாக காட்டி பயங்கரமாக என்ன சொல்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வேணாம். ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் நியாயமாக அரசியல் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டே இல்லையே. யாருன்னு அவங்க 234 தொகுதியிலையும் யார் நிற்க போகிறாங்கன்னு இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண முடியலையே. ஏன்னா ஓட்டு பயங்கரமாக பிரியும். ஏன்னா ஏடிஎம்கே சைடு பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எடப்பாடிலாம் வந்து லாக்டவுன் டைம்லலாம் ரொம்ப நல்லது பண்ணார் தல. நிறைய பேரை வந்து பாஸ் பண்ணி விட்டார் கொரோனா டைமில், புரியுதுங்களா? எடப்பாடி சைடு இருக்கிறவங்க எடப்பாடி சைடு போடுவாங்க, டிஎம்கே சைடு விசுவாசிகள் டிஎம்கே போடுவாங்க. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸு, அப்புறம் விஜய் ரசிகர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. தெரியல, விஜய்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்டிஏவோட கூட்டணி வச்சா தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே கேட்டால் ஆஃபீஸாக போக மாட்டார், அது ஆல்ரெடி அவர் எதிர்கட்சின்னு சொல்லிட்டாரு. பிஜேபியே வந்து எதிர்கட்சின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் தயக்கத்தில் இருக்கார், தெரியாமல் நம்ம வாயை விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டா இந்நேரத்துக்கு என்டிஏவோட கூட்டணி சேர்ந்து இப்போ பிரதமர் மோடி கூடயே சேர்ந்துட்டு கூட அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாமே அரசியல் உள்குத்து. யோசித்து பேசணும், தெளிவாக பேசணும். அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு குழப்ப நிலையில் இருக்கார். அப்போ அந்த கட்சி எந்த அளவுக்கு குழப்ப நிலையில் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும்ல. கண்டிப்பாக எப்படி வந்த உடனே எப்படிங்க ஜெயிக்க முடியும்? கூட்டணி இல்லாமல், கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு ஜாதி ஓட்டு பிரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறப்போ கூட்டணி இல்லாமல் கண்டிப்பாக ஓட்டு பிரியும், பர்சன்டேஜ் ஆகுமே தவிர மெஜாரிட்டி அடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அடிச்சிருவார். எடப்பாடிக்கு தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்குது. ஏன்னா டிஎம்கே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த வருஷம். இந்த 5 வருஷம் ரொம்ப மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால தான். ஆனால் அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா ஷார்ட்டாக டிஎம்கே வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து பகையை வளர்த்துக்கிட்டாங்க மக்கள்கிட்ட இருந்து. நீங்கள் எங்கே போய் மக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வெறுப்பு தான் சொல்கிறாங்க, கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு இது இல்லை, அது இல்லை, சந்தோஷமாகவே இல்லை, டிக்கெட்டு விலையிலேருந்து எல்லா விலைவாசியும் ஏற்றி விட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப வந்து கஷ்ட நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே சந்தோஷமாக இல்லை. சீமான் அதான் சொல்கிறேனே, சீமான் கொள்கையெல்லாம் ஓகே, அவர் எல்லாருக்குமே பிஸ்னஸ் தான். அவருக்கு தேவையான ஃபண்டை வாங்கிட்டு அவர் போயிடுவார். வர்றவங்க நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறீங்கன்றது தான் விஷயமே தவிர, சீமானும் எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா விஜய்லாம் இப்போ தான் வந்தார், சீமான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார். விஜயகாந்த் சார்லாம் வந்து நல்ல மனுஷன் போயிட்டார்.
ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப சீமான் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். ஆனால் சீமானுக்கு போடலாம் எனக்கு தெரிஞ்ச ஓட்டு. தெரியல, அது இன்கேஸ் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட வேற ஒரு ரூபத்தை பார்க்கலாம், வேற ஒரு அவங்களோட விஸ்வரூபத்தை பார்க்கலாம். மேபி அவங்களும் கொள்ளை எடுக்கிறவங்களா, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களா வரணுமே தவிர கொள்ளையடிச்சிட்டு நீங்கள் மக்களோட பாவத்தை மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே உங்களோட ரத்தத்தில் ஒட்டாது. சாகும்போது ₹1 நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. வாழும்போது காமராஜர் மாதிரி, அப்துல் கலாம் ஐயா மாதிரி நல்ல மனிதர்களாக வாழ்ந்துட்டு மக்களுக்கு நல்ல அரசியல் செஞ்சுட்டு போங்க. அது மட்டுமே இங்கே நிலையாக இருக்கும்.